நம்ம HTML கற்றுக்கிறதுக்கு HTMLல கோட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பிசி கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன தேவைப்படும், என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் தேவைப்படும், அப்புறம் மொபைலில் நம்மளால் HTML கோட் டெவலப் பண்ண முடியுமா அப்படின்றத பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல் கேள்வி, பிசி கான்ஃபிகரேஷன். உங்களுக்கு HTML, CSS, JavaScript இந்த மாதிரி வெப் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு பிசிக்கு மினிமம் ஸ்பெசிஃபிகேஷன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. உங்களோட கம்ப்யூட்டர் ஒர்க் ஆனாலே போதும். அதில் கிராஃபிக்ஸ் கார்டு தேவையில்லை, இவ்வளோ ஜிபி ரேம் தேவையில்லை, இந்த ஓஎஸ் தான் அப்படின்னு தேவையில்லை. ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் அது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்தாலே போதும், உங்களால் HTML கற்றுக்க முடியும். சரி, அடுத்து சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா நான் எப்படி லேப்டாப்புக்கு என்னென்ன தேவைப்படும், லேப்டாப்பில் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி HTML கற்றுக்கலான்ற மாதிரி சொல்கிறேன், அதாவது கம்ப்யூட்டரில். செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா சிலர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க இதை மொபைலில் டெவலப் பண்ண முடியுமான்னு. ஸோ செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா மொபைலில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். உங்களுக்கு லேப்டாப் இல்லை, உங்ககிட்ட கம்ப்யூட்டர் இல்லை, நீங்கள் மொபைலில் தான் டெவலப் பண்ண போகிறீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டைம் ஸ்டாம்ப் கொடுத்துருப்பேன். அந்த டைம் ஸ்டாம்பை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மொபைல் செட்டப் ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு போயிடும். நீங்கள் அங்கேருந்து இந்த வீடியோவை பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம கம்ப்யூட்டருக்குள்ள செட்டப்ஸ் தேவைப்படுற சாஃப்ட்வேர்ஸ் பார்ப்போம். ஸோ என்னோட ஒப்பீனியனில் இந்த மூணு தான் பாப்புலரான IDE, அதாவது இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டுன்னுவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டம், பிராக்கெட்ஸ், VS கோட், இது மூணு தான் பாப்புலரான IDE. ஸோ இந்த atom.io அப்படின்ற சைட்டுக்கு போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த ஆட்டம் IDE டவுன்லோட் ஆயிரும். அது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் HTML கோடெல்லாம் நீங்கள் எழுதிட்டு இதை நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த IDEலாம் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு டேகும் ஒவ்வொரு கலரில் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் சின்டாக்ஸ் ஹைலைட்டிங் அப்படின்வாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு கோட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹெல்ப் காட்டுது இல்லையா, இது கோட் கம்ப்ளீஷன் அப்படின்வாங்க. இப்போ இந்த ஸ்மார்ட் கோட் கம்ப்ளீஷன் இதெல்லாம் பண்ணும். ஸோ இந்த மாதிரி அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் இந்த IDEஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆட்டம். இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா brackets.io. ஸோ இதுலேயும் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி brackets இன்ஸ்டால் ஆயிரும். இதுலேயும் நீங்கள் HTML யூஸ் பண்ணிக்கலாம். மூணாவது VS கோட், அதாவது விஷுவல் ஸ்டுடியோ கோட், இது மைக்ரோசாஃப்டோடது. இதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு VS கோட் இன்ஸ்டால் ஆயிரும். இதுலேயும் நீங்கள் போய் HTML பண்ணிக்கலாம். ஸோ நான் எதை சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மூணுமே ஒன்றோட ஒன்று சலைச்சதில்லை. வெப் டெவலப்மெண்ட்னு வரையில் மூணுமே ஃபேமஸ் தான். நம்ம கோர்ஸில் எதை கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பிடிச்ச IDE ஆட்டம். என்னோடய ஃப்ரெண்டு ஜாவாஸ்கிரிப்ட், அவர் தான் இந்த வெப் டெவலப்மெண்ட்டில் இளவரசன் தான் உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் சொல்லித்தர போகிறாரு. ஸோ அவரோட ஃபேவரட் IDE பார்த்தீங்கன்னா brackets. ஸோ நான் சில வீடியோவில் ஆட்டமில் எடிட் பண்ணுற மாதிரி போடுறேன், அவர் சில வீடியோவில் bracketsல எடிட் பண்ணுற மாதிரி போடுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா VS கோட்லேயும் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு நான் காட்டுறேன். ஸோ இது மூணுமே ஈக்குவலான IDE தான். நீங்கள் மூணில் எது வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை மூணுமே ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சூஸ் பண்ணுங்கள், அது உங்கள் சாய்ஸு. இப்போ நம்ம இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணி தான் HTML பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. உங்களுக்கு வெறும் நோட் பேடும் க்ரோமும் ஆல்ரெடி உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கும், அதுவே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டக்குன்னு ஒரு நோட் பேட் எடுப்போமே, நோட் பேட் எடுத்தாச்சு, ஹலோ வேர்ல்டு அப்படின்னு அடிக்கிறேன். இப்போ மெயினாக என்ன நோட் பண்ணணும்னா, நம்ம சேவ் பண்ணையில் TXTன்னு சேவ் பண்ணால் டெக்ஸ்ட் ஃபைலாக சேவ் ஆயிரும். அதுக்கு பதிலாக ஏதோ ஒரு பேர் வச்சுட்டு .html அப்படின்னு நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு HTML ஃபைலாக சேவ் ஆகும். ஸோ நான் HTMLனு சேவ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், index.htmlனு நம்ம சேவ் பண்ண ஃபைல் இருக்குது, பாக்கிலே க்ரோம் சிம்பிளோடு இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா க்ரோமில் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி வெறும் நோட் பேடும் க்ரோமும் இருந்தாலே போதும், நீங்கள் HTML டெவலப் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் என்ன ட்ராபேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம IDEயில் பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி சின்டாக்ஸை ஹைலைட் பண்ணுச்சு, அப்புறம் கோடை கம்ப்ளீட் பண்ணுச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நோட் பேடில் மிஸ் ஆகும். அதனால இந்த ஆப்ஷன் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஆனால் இந்த ஆப்ஷன்லேயும் நான் உங்களுக்கு 2-3 ஃபைல் பண்ணி காட்டுறேன். ஏன் அப்படின்னா, ஸ்கூல்ஸ்லலாம் இன்னும் HTML டீச் பண்ணல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நோட் பேட் வச்சு தான் டீச் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சிலரோட பிலீஃப் எப்படி இருக்குன்னா, நம்ம ஏர்லியாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கும் போது எல்லாத்தையுமே நம்ம டைப் பண்ணி கற்றுக்கிட்டா தான் அது நம்ம மனசில் பதியும் அப்படின்னு ஒரு பிலீஃப் இருக்கும். ஸோ அந்த காரணத்துக்காக நான் நோட் பேட்லேயும் உங்களுக்கு டைப் பண்ணி காட்டுறேன். ஆனால் நீங்கள் வேகமாக டெவலப் பண்ணணும், டக்குன்னு ஏதாவது பண்ணணும்னா இது பெஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. அப்போது பெஸ்ட் ஆப்ஷன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த இன்ஸ்டாலேஷனும் இல்லாமல் அதுதான் இந்த கோட் பென் அப்படின்ற சைட்டு.
ஸோ இப்போ நம்ம இந்த கோட்பென் சைட்டை பற்றி பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த கோட்பென்ன்ற சைட்டு. இந்த codepen.ioக்கு போனீங்கனாலே இந்த சைட் வரும். ஸோ இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுலேயும் நோட்பேட் மாதிரியே உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேரும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாக HTML CSS ஜாவாஸ்கிரிப்டில் கோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனால் நோட்பேடில் இல்லாத ஒரு ஃபீச்சர் இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்டாக்ஸ் ஹைலைட்டிங் அந்த மாதிரி ஒரு ஐடியை உங்களுக்கு தரக்கூடிய எல்லா ஃபீச்சருமே இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த இடத்துல உங்கள் HTML கோட் பண்ண அதோட ப்ரிவ்யூவை நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த கோர்ஸில் மெயினாக இந்த codepen.io தான் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்களும் இதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து ஒரு கம்ப்யூட்டரில் HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான செட்டப். எந்த கம்ப்யூட்டராக இருந்தாலும் ஓகே, நீங்கள் இதில் எந்த ஐடியை யூஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை ஐடியே யூஸ் பண்ணல நான் நோட்பேட் யூஸ் பண்ணிக்கிறேனாலும் ஓகே, இல்லை நான் உங்களை மாதிரியே கோட்பெனில் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னாலும் ஓகே. ஸோ உங்கள் சாய்ஸ். இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து மொபைலில் HTML பண்ண முடியுமா, பண்ணணும்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ மொபைல் டிவைஸில் என்ன இருக்குது என்ன இல்லை அப்படின்னு யோசிச்சோன்னா, இப்போ வர மொபைல் டிவைஸ் எல்லாத்துலேயுமே நிறைய ரேமும் நிறைய ப்ராசஸரும் இருக்குது. நம்ம லேப்டாப்பில் மாதிரியே இப்போ மொபைல்லே பார்த்தீங்கன்னா 4 GB ரேம் 8 GB ரேம் அப்படின்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அது மாதிரி ஆக்டா கோர் ப்ராசஸர் அப்படிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மொபைலில் ப்ராசஸிங் பவர் நிறையவே இருக்குது. அப்புறம் நம்ம பார்த்த மாதிரியே HTMLக்கு ஒன்றும் பெரிய ப்ராசஸிங் பவர் தேவையே இல்லை. அதனால் உங்கள் மொபைல் டிவைஸில் கண்டிப்பாக நீங்கள் HTML பண்ணலாம். ஆனால் என்ன மிஸ்ஸிங் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்கள் மொபைலுக்கு அந்த கீழே இருக்கு இல்லையா கீபோர்டு, அந்த கீபோர்டே பார்த்தீங்கன்னா பாதி ஸ்க்ரீனை மறைச்சிரும். அதனால உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து HTML கோட் அடிக்கிறதுக்கு ரொம்ப இடம் கம்மியாக தான் இருக்கும். அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி தான், ஒன்று வந்து கீபோர்டு இல்லை அப்படின்றது ஒரு ட்ராபேக்கு, இன்னொன்று வந்து பாதி ஸ்க்ரீன் மறைஞ்சிருது, ஸ்க்ரீன் சின்னதாக இருக்குது அப்படின்றது ஒரு ட்ராபேக்கு. இது ரெண்டையுமே நீங்கள் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு எக்ஸ்டர்னல் கீபோர்டு யூஸ் பண்ணுறது மூலமாகவோ இல்லை எக்ஸ்டர்னல் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது மூலமாகவோ சரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸ்டர்னல் கீபோர்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது, ஒயர்லெஸ் அண்ட் ஒயர்டு. இப்போ நீங்கள் வந்து அமேசான்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு 900 ருபீஸுக்கு ஒரு நல்ல ஒயர்லெஸ் கீபோர்டு இருக்குது. நான் இந்த கீபோர்டை ப்ரொமோட் பண்ணல, உங்களுக்கு என்ன ஒயர்லெஸ் கீபோர்டு வேணாலும் வாங்கிக்கோங்க. நான் இதுக்கு லிங்க்கும் கொடுக்க போகிறதில்ல, நீங்களே அமேசானில் போய் வாங்கிக்கோங்க. ஸோ இதில் எனக்கு எந்த கமிஷனும் எதுவுமே கிடையாது, உங்களுக்கு ஈஸியாக டெவலப் பண்ணுறதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ ஒயர்லெஸ் கீபோர்ட் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒயர் எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்புறம் உங்கள் ஸ்க்ரீனில் அந்த கீபோர்டு ஓப்பன் ஆகி பாதி இடத்த அடைக்காது. ஸோ உங்களுக்கு வந்து மொபைலில் டெவலப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை, இப்போ உங்ககிட்ட ஆல்ரெடி வந்து ஒரு ஒயர்டு கீபோர்டு வீட்டில் இருக்குது, அதை எப்படி மொபைலில் கனெக்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு OTG கேபிள் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த OTG கேபிள் வாங்கிக்கோங்க. இதில் வந்து ஒரு எண்டு வந்து உங்கள் ஃபோன் சார்ஜர் கனெக்ட் பண்ணுற இடத்துல கனெக்ட் பண்ணிவிட்டு, இன்னொரு எண்டில் வந்து உங்கள் ஒயர்டு கீபோர்ட்லேருந்து வர ஒயரை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கீபோர்டோட ஆப்ஷன்ஸு, ஒயர்லெஸ் அண்ட் ஒயர்டு ஆப்ஷன்ஸு. இப்போ சப்போஸ் வந்து இல்லை எனக்கு வந்து கீபோர்டு வாங்குற மாதிரி ஐடியா இல்லை அப்படின்னீங்கன்னா, சரி இப்போ நம்ம ஸ்க்ரீனை எப்படி பெருசு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் கிட்டத்தட்ட டிவி இருக்கும். ஸோ டிவியோட உங்கள் மொபைலை கனெக்ட் பண்ணுறது மூலமாக உங்கள் மொபைல் ஸ்க்ரீனை நீங்கள் டிவியில் பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்க்ரீன் கிடைக்கும், டெவலப் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அகைன் டிவி கனெக்ட் பண்ணுறதுக்கும் ஒயர்லெஸ் ஒயர்டு அப்படின்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மிராகாஸ்ட் இந்த மாதிரி வந்து ஸ்க்ரீன் கேஸ்டிங் சாஃப்ட்வேர் ஏதாவது ஒன்று உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்கள் டிவி ஸ்மார்ட் டிவியாக இருக்க பட்சத்தில், அதாவது ஒய்ஃபை கனெக்ட் பண்ண முடியும் உங்கள் டிவியில் அப்படின்னா உங்கள் டிவி வந்து ஸ்மார்ட் டிவி. அந்த மாதிரி ஸ்மார்ட் டிவியாக இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் டிவியில் வந்து உங்கள் மொபைல் ஸ்க்ரீனை மிரர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்கள் டிவி மாடல் கொடுத்து ஸ்க்ரீன் மிரரிங் அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே யாராவது யூடியூப்பில் வீடியோ போட்டிருப்பாங்க. அதை பார்த்து உங்கள் மொபைலை உங்கள் டிவி ஸ்க்ரீனோட கனெக்ட் பண்ணி ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து டெவலப் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படி சப்போஸ் உங்கள் டிவியில் வந்து ஒயர்லெஸ் ஆப்ஷனே இல்லை அப்படின்னா ஒயர்டு ஆப்ஷன், அதாவது HDMI கேபிள் இந்த மாதிரி அமேசானில் விற்கிது. ஸோ இந்த HDMI கேபிளை வாங்கி உங்கள் மொபைலில் மாட்டி அந்த இன்னொரு எண்டை வந்து உங்கள் டிவியில் மாட்டி அப்படியும் நீங்கள் வந்து உங்கள் டிவியை உங்கள் மொபைலுக்கு ஒரு ஸ்க்ரீனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் எனக்கு வந்து கீபோர்டும் வேணும், அப்புறம் வந்து டிவியும் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டாக்கிங் ஸ்டேஷன் செட்டப் போட்டிருக்கீங்க இல்லையா, டாக்கிங் ஸ்டேஷன் செட்டப் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். இதில் இந்த எண்டு வந்து உங்கள் மொபைல் சார்ஜர் மாட்டுற இடத்துல மாட்டிடுவீங்க. அது போக அது வந்து ஒரு USB, ஒரு HDMI, ஒரு சார்ஜிங் போர்ட் எல்லா ஆப்ஷனும் கொடுக்கும். ஸோ நீங்கள் உங்கள் மொபைலை இந்த பாக்ஸில் மாட்டிட்டிங்கன்னா உங்கள் மொபைல் வந்து ஒரு CPU மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிவியை வந்து இந்த HDMI போர்ட்டில் மாட்டிக்கலாம். உங்களோட கீபோர்டு, மவுஸு அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த USB போர்ட்டில் மாட்டிக்கலாம். இப்படி பண்ணுறது மூலமாக உங்கள் ஃபோனையே ஒரு கம்ப்யூட்டராக மாற்றுறீங்க. ஸோ இந்த ஆப்ஷனும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஸோ இதுதான் மொபைல் டெவலப்மெண்ட்டுக்கு ஹார்ட்வேர் ஆப்ஷன்ஸ். இப்போ சப்போஸ் வந்து என்னால் இப்போ ஹார்ட்வேர்லலாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது ப்ரோ, எனக்கு வந்து இப்போ காசெல்லாம் இல்லை, நான் ஹார்ட்வேர்லாம் இன்வெஸ்ட் பண்ணல, எனக்கு வந்து வெறும் ஃபோன்லேயே டெவலப் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னீங்கனாலும் நான் வந்து சொல்கிறேன். என் மொபைலில் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோவை இதுக்கு அடுத்து நான் போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு எந்த டிவைஸுமே தேவையில்லை, வெறும் மொபைலே போதும், இந்த கீபோர்ட் டிவி இதெல்லாம் கூட தேவையில்லை. ஆனால் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவான ஆப்ஷன் தான், இருந்தாலும் உங்களால் இப்போ ஸ்பெண்ட் பண்ண முடியாது, வேறு எந்த ஆப்ஷனும் இல்லைன்றவங்க இதை ட்ரை பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோருக்கு போங்க, போயிட்டு அண்ட் ரைட்டர் ஃபார் HTML இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் HTML எடிட்டர் கிடச்சிரும். இதை ஏன் நான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னு உங்களுக்கே புரியும். இப்போ நான் HTML அப்படின்னு கொடுத்து டெம்ப்ளேட்னு கொடுத்தேன்னா இந்த பாய்லர் பிளேட் கோடுன்னுவாங்க, இதை வந்து அதுவே கொடுத்துரும். இதெல்லாம் நம்ம என்ன HTMLனா என்னன்னு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ வந்து இந்த எடிட்டரை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஆல்ரெடி இவ்வளோ கோடு அது நமக்கே டைப் பண்ணிடுச்சு. இப்போ நான் வந்து எனக்கு தேவைப்படுற கோடை நான் டைப் பண்ணுறேன். இந்த மேலே இருக்கிற இந்த பாரை நோட் பண்ணுங்கள், இதில் வந்து HTMLக்கு தேவையான எல்லா சின்டாக்ஸ் எலமெண்ட்ஸும் இருக்குது. இப்போ நான் இந்த டெக்ஸ்ட்டை ஒரு P டேக்குள்ளே போடணும் அப்படின்னா ஈஸியாக போட முடியுது. அது மாதிரி எண்டுக்கு போய் நான் அந்த க்ளோசிங் அழுத்தினாலே போதும், அதுவே வந்து P டேக்கை க்ளோஸ் பண்ணிக்குது. ஸோ இப்போ இந்த ஃபைலை நம்ம ஜஸ்ட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு name.htmlன்னு கொடுத்தா போதும். நான் வந்து index.html அப்படின்னு சேவ் பண்ணுறேன். index.html சேவ் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்க இந்த ப்ளே பட்டன் அழுத்தினேன்னா இப்போ இந்த ஃபைல் வந்து ஒரு ப்ரௌசரில் எப்படி ஓப்பன் ஆகுமோ அந்த மாதிரி ப்ரிவ்யூ காட்டும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். உங்கள் மொபைல்லே நீங்கள் நம்ம டுட்டோரியல்ஸ் ஃபாலோ பண்ணி HTML கற்றுக்கலாம். தேங்க்யூ.